தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சங்கர். இவரது மனைவி செல்வி. இவர்கள் இருவரும் கடந்த 3 மாதங்களாக கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அடுத்த டி. வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் தங்கி அதனை பராமரிக்கும் வேலையில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் செல்வி வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி இரவு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதுஅருந்தி உள்ளனர். அப்போது அதிக மதுபோதையில் இருந்த சங்கர் தனது மனைவி செல்வியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவதூறாக பேசியுள்ளார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சங்கர் பலமாக தாக்கியதில் கீழே விழுந்த செல்வியை சங்கர் விடாமல் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த செல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மறுநாள் தனது மனைவி குடிபோதையில் இறந்து விட்டதாக தோப்பு உரிமையாளர் ராமலிங்கத்திற்கு சங்கர் செல்போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் சந்தேகமடைந்த ராமலிங்கம் விசாரித்த போது செல்வியின் முகத்தில் இரத்த காயங்கள் இருப்பது தெரிய வரவும் ராமலிங்கம் அளித்த புகாரின் பேரில் சின்னதாராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த சங்கரை போலீசார் பிடித்து காவல் பாதுகாப்பில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவி இருவரும் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் மனைவியை கணவன் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.